ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய வணக்கங்கள். நட்சத்திரமும் அதன் காரகத்துவங்களும், கிரகங்களும் அதனுடைய காரகத்துவங்களும், அடுத்து ராசிகளும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வந்திருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து வருவது கரணங்கள். இந்த கரணங்கள் என்பது காற்று தத்துவம் கொண்டது. பஞ்சபூதங்களில் ஒன்றான நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கர்ணம் என்ற வகையில் இது கரணம் என்ற பிரிவை சார்ந்தது. இது திதியில் பாதி. இந்த காற்று தத்துவத்தில் இந்த காற்று இல்லாமல் உலகில் எந்தவித அசைவும் கிடையாது. எந்த ஒரு செயலும் நடக்க இயலாது. ஆக இந்த காற்றை 10 விதமாக தசவாயுக்கள் என்ற வகையில் பிரித்திருக்கிறார்கள் சித்தர்கள். அந்த 10 வாயுக்களுக்கும் தனித்தனியாக பெயரிட்டு அதனுடைய செயல்கள் சார்ந்த விஷயங்களையும் நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் காற்று தத்துவம் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும் பார்ப்போம். இது 6 பாகைகளை கொண்டது. இதில் மொத்தம் 11 கர்ணமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பவம், பாலவம், கௌலவம், தைத்துளம், கரசை, வணிசை, பத்திரை, சகுனி, சதுஸ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்கணம் என்று 11 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒவ்வொரு வகை கரணத்திற்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கிறது. இந்த கரணத்தில் பிறந்திருந்தால் அவனுடைய அந்த ஜாதகனின் குணாதிசயங்கள் இப்படித்தான் இருக்கும் என்று ஜோதிட அரிச்சுவை என்ற நூலில் 1927 பதிப்பில் வந்த தகவல் இது. இந்த நூல் உங்களிடம் ஏற்கனவே இருந்தால் அதை எடுத்து சரியா என்று பார்த்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் இனி உங்களுடைய அனுபவத்தில் நிறைய தகவல்கள் கிடைக்க இருக்கும். அந்த வகையில் வரும் தகவல்களை ஒப்பிட்டு சரியா என்று பார்த்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தது நூல்களினுடைய எடுத்துக்காட்டு, நூல்களினுடைய ஆதாரம் என்பதை விட ஒவ்வொரு கரணத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயத்தை மட்டுமே இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கரணத்தில் உள்ளவர்களுடைய குணாதிசயம் இவர்களிடம் இருக்கிறதா என்று பாருங்கள். இதுதான் சரியான ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து அதில் முதல் கரணம் என்று சொல்லக்கூடிய பவகரணத்தில் பிறந்தவர்கள் பயமில்லாதவர்கள், சுகவாசியாக வாழக்கூடியவன், தேசராசாவாள் கௌரவிக்கப்படுபவன், செல்வம் உள்ளவன், ஜோதிடம் அறிந்தவன், சாஸ்திர பிரியமுள்ளவன், தரித்திரமுள்ளவன், புத்திசாலி, அழகுள்ளவன், மிருதுவான ரோமம் உள்ளவன் மற்றும் அழகானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் லக்கணத்தை சுபகிரகங்கள் பார்க்கும் பொழுது அப்படியே பொருந்துகிறது. அசுப கிரகங்கள் பார்க்கும் பொழுதும் இந்த அழகானவன் என்ற கருத்து மாறுபடுவதில்லை. அவனுடைய குணாதிசயங்கள், நடவடிக்கைகள் அழகாக இல்லை என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து 2வது கரணம் என்று சொல்லக்கூடிய பாழவ கரணம். இந்த மனிதன் தேவேந்திரனைப் போல வாழும் யோகம் உள்ளவன், பெரும் செல்வம் உள்ளவன், அழகுள்ளவன், அற்ப தொழில் உள்ளவன், தியாக உள்ளம் கொண்டவன், மோகம் உள்ளவன், நற்குணம் கொண்டவன், பந்துக்கள் மீது அதிக பிரியமுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த பாழவ கரணத்தில் பிறந்தவர்கள் இவர்களுடைய குணாதிசயங்கள் சற்று ஏற்ற இறக்கமாக இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது. மனிதருக்கு மனிதன் ஏற்ற இறக்கம், பொருளாதார வசதி, கல்வி என்ற வகையில் இவர்கள் பாகுபாடு பார்த்து பழகுகிறார்கள் அல்லது பாகுபாடு பார்த்து உறவாடுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து 3வது கரணம் என்று சொல்லக்கூடியது கௌளவ கரணம். அரசருக்கு பிரியமானவன், ஆச்சாரமுள்ளவன், பெற்றோர் மீது பிரியமுள்ளவன், பூமி பற்றுள்ளவன், மிகுந்த தாஸ்திகமுள்ளவன், யானை, குதிரை, சேனையுள்ளவன், கால்நடை பரிவாரங்கள் உள்ளவன், கால்நடைகள் மீது அதீத பற்று கொண்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அப்படியே நடைமுறையில் ஒத்துப்போகிறது. அதே சமயத்தில் இந்த கரணம்
இந்த கரணம் நடக்கும் காலத்தில், இந்த கரணத்துக்கு உட்பட்ட கால நேரத்தில் ஆழ்துளை கிணறு அமைத்தவர்கள் அனைவருமே நல்ல பலனை அடைந்திருக்கிறார்கள் என்பது இது கூடுதல் தகவல். அடுத்து தைத்துளை கரணம். தைத்துளை கரணம் என்பது ராஜ சேவையை செய்ய அதிக விருப்பமுள்ளவன், செல்வமுள்ளவன், வேசிகள் மீது பிரியமுள்ளவன், தர்ம சிந்தனை இல்லாதவன், வன்மை உள்ளம் கொண்டவன், அதே சமயத்தில் சுகவான். அதே சமயத்தில் இவர்கள் கோல் சொல்லுவதில் சமர்த்தர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து கரசை கரணத்துக்குரிய குணாதிசயங்கள். வேசிப்பிரியன், வேந்தரால் பாக்கியமுள்ளவன், சொல்லால் செயலால் வாதத்தால் உடல் பலத்தால் வெற்றி கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவன், ஈகை குணமுள்ளவன். அதே சமயத்தில் இந்த கரசை கரணத்தை கொண்டவர்கள் நல்ல செல்வந்தர்களாகவும் நல்ல குழந்தை பாக்கியம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து வரிசை கரணம், வணிசை கரணம். உக்கிர குணமுள்ளவன், ஈகை குணம் இல்லாதவன், இனிமையாக பேசுபவன், பெண்கள் மீது அதிக மோகமுள்ளவன், சுட்டு வார்த்தை திட்டமாயுறப்பான், கொடுமையுள்ளவன், குற்றம் புரியும் குணாதிசயங்கள் இவர்களிடம் அதிகமாக இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது. இந்த நூலிலேயும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பத்தரை கரணம். சிறப்பு இல்லாதவன், கெட்ட செய்கையை உள்ளவன், குறைந்த திறமையுள்ளவன், அதே சமயத்தில் நிதானம் இல்லாதவன், சஞ்சனம் உள்ளவன், வல்லபம் இல்லாதவன், நெஞ்ச அழகுடையவன், சமயோஜித பேச்சு உள்ளவன். இவர்கள் வாத விவாதத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அதீத கற்பனை திறமை, அதே சமயத்தில் எதையும் ஆழ்ந்து பார்க்கும் பரிசோதிக்கும் தன்மை உள்ளவர்களாகவும் நடைமுறையில் காண்கிறார்கள். அடுத்தது சகுனி கரணம், 8வது கரணம். இந்த கரணம் நல்ல பெருமை உள்ளவன், ரூபம் உள்ளவன், செல்வம் உள்ளவன், கல்விமான், தன தானியம் உள்ளவன், அறிவு உள்ளவன், பந்துக்கள் உடையவன். இந்த சகுனிகரணத்தில் பிறந்தவர்கள் ஒரு தொழில் செய்யும் இடத்திலோ அல்லது வேலை செய்யும் இடத்திலே இவர்கள் ஏற்ற இறக்கமுள்ள குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறார்கள். அதே சமயத்தில் குடும்ப உறவுகளில் இவர்கள் ரொம்ப சுமூகமானவர்களாக நடைமுறையில் காண்கிறார்கள். அடுத்து 9வது கரணம் என்று சொல்லக்கூடிய சதுஸ்பாதம். இவனிடம் தரித்திரம் அதிகமாக இருக்கிறது. இவனுடைய குடும்பத்தில் பொருளாதாரம் இருந்தாலுமே கூட இவருக்கு தரித்திரம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. வேசி மீது விருப்பம் உள்ளவன், துர்க்குணம் உள்ளவன், கோபம் உள்ளவன், அவதூறு பேசுவன், தத்து புத்திரனாவான், சாஸ்திர சம்பிரதாயத்தில் அதிக பிரியம் இருக்கிறதை காண முடிகிறது. அடுத்து 10வது கரணம் நாகவ கரணம். அற்ப புத்தி உள்ளவன், கோபமுள்ளவன், தற்பெருமை உடையவன், பெண்கள் மீது பிரியமுள்ளவன், மருந்த குணமுடையவன், நல்ல ஆகார புசிப்பில் அதிக விருப்பமுள்ளவன். இந்த நாகவகரணத்தில் பிறந்தவர்கள் அசைவத்தின் மீது அதீத பிரியமும் விருப்பமும் இருக்கிறது. இவர்களுடைய உறவுகளில் ஒரு சில பேர்கள் அசைவத்தின் மீது ஈடுபாடு இல்லாதவர்களாக இருந்து அவர்களோடு இவர் வாழ வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதையும் நடைமுறையில் கவனிக்க முடியாது. அடுத்து 11வது கரணம் கிம்ஸ்துக்கணம். கழகப்பிரியவன், கன்னியர் மீது மோகமுள்ளவன், தாய் தந்தையின் மீது பிரியமுள்ளவன், வேசியர் நேசமுள்ளவன், உலகியல் தெரிந்தவன், யோகமுள்ளவன், உயர்ந்த தேகமுள்ளவன். அதே சமயத்தில் இவன் பார்ப்பதற்கு மற்றவர்களுக்கு பிடித்தமானவனாய் போல் காட்சியளித்தாலும் கூட இவனிடம் தவறான குணங்களும் தவறான புத்திகளும் தவறான செயல்பாடுகளும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய குணாதிசயங்களும் இவர்களிடம் இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது. இப்படி 11 கரணம். இந்த 11 கரணத்துக்குரிய கோயில்கள், அதற்கான பரிகாரங்கள், பரிகார முறைகள் சம்பந்தப்பட்ட தகவல்களும் அடுத்து வரும் சில காணொளிகள் கடந்த பிறகு பார்க்கலாம். அதே சமயத்தில் ஒரு ஜாதகர் அல்லது ஒரு மனிதர் அல்லது ஒரு ஜோதிடர் யாராக இருந்தாலும் இந்த கர்ணநாதனை வழிபடுவதற்கான வாய்ப்பு அமைந்து வழிபட்டார்களானால் அவர்களிடமிருந்து வறுமை முதலில் விட்டு ஓடுகிறது. அதே சமயத்தில் செல்வமும் செல்வாக்கும் குடியேறுகிறது. அதே சமயத்தில் உறவுகள் எவ்வளவு கசப்பில் இருந்தாலும் கசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து இனிப்பாக மாறுவதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அடுத்து வரும் பதிவுகளில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம்.
என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒன்று 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும் பிழை வராமற் கேட்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.